வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்குறது என்ன அப்படின்னா, சுவையான பால்கோவா எப்படி தயார் பண்ணலான்ட்டு. இந்த குவாரண்டைன் டைமில் வெளியில் எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டிலேயே நீங்கள் பால்கோவா எளிதில் தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது ரெண்டு பொருள் தான். 1 லிட்டர் பால், ஒரு 10 டேபிள் ஸ்பூன் சுகர். இது இருந்துச்சுன்னா போதும், பால்கோவா வீட்டிலேயே நீங்கள் தயார் பண்ணிடலாம். இதுக்கு என்ன அப்படின்னா, எடுத்துக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகும் உங்களுக்கு டைம் எடுக்க. முதல்ல 1 லிட்டர் நல்லா திக்கான பால் எடுத்து நல்லா பொங்க விட்டுருங்க. அது வரலும் அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பு ஒரு 3/4, அதாவது 3/4 பதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு பக்கத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக அந்த இது ஆடை ஃபுல்லாக சைடில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 15 நிமிடத்துக்கு அப்புறமா பால் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு திக்னஸ் தன்மை கொடுத்துட்டே இருக்கும். கொதிக்க கொதிக்க திக்னஸ் தன்மை கொடுக்கும். பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வெளியில் தூரமாக போயிட்டு வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு அரை சிம்மில் வச்சுட்டு பண்ணிகிட்டே இருங்க. இப்போ சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆடையெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டே இருக்கும். ஒரு 20 நிமிடம் 25 நிமிடத்துக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கிட்டே ஆகும். நல்லா என்ன பண்ணோம், அந்த பால் 1 லிட்டர் பால் அரை லிட்டர் பால் அளவுக்கு உங்களுக்கு சுண்டிடும். நல்லா இந்த மாதிரி பாருங்க, ஆடை சேர்ந்து வரும். இந்த மரக்கரண்டி பயன்படுத்துறதுக்கு பதிலாக நான் பின்னாடி ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா கிளறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பதத்துக்கு நல்லா சுருண்டு வரும். நீங்கள் சைடில் எடுத்து அந்த பால் ஆடையை தள்ளி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு, 1 லிட்டர் பால் 1/4 லிட்டர் அளவுக்கு சுண்டிடும். சுண்டினதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இதில் சேர்க்கக்கூடியது ஒரு 10 to 15 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து போதும். பாருங்க, எடுத்த சுகர்லயே 10 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும். அதுலயே கொஞ்சம் மீதி வச்சுட்டேன். அதுக்கப்புறமும் நீங்க அடுப்பை வச்சுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது எல்லா டைமும் மீடியமான சிம்ல மட்டும்தான் அடுப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிடங்களுக்கு அப்புறமா இந்த மாதிரி பால்கோவா ரெடி ஆயிரும். நான் வச்சிருக்கிறது கீழே பாருங்க, எடுத்து வச்சுட்டேன் சுகர் கொஞ்சம். நான் வச்சிருக்க கீழே அலுமினிய கடாயினால கொஞ்சம் அடி பிடிக்குது. நீங்க வைக்கிறது இரும்பு கடாயோ இல்லைன்னா நான்ஸ்டிக் இது வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமா அடி பிடிக்கவே பிடிக்காது. பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா இதை கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய் எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகரில் நல்லா அரைச்சிட்டு அதை பவுடர் ஆக்கி இதில் போட்டுட்டேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டால் போதும். இந்த மாதிரி திரும்ப நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மேலும் ஒரு 5 நிமிடம் இந்த மாதிரி பக்கத்தில் இருந்து நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சுருண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அடி சுத்தமாக பிடிக்காது. நல்லா திரண்டு வரும், உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும். இந்த பாருங்க, இந்த மாதிரி பதம். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி பதத்தில் தான் இருக்குது. மேலும் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும். நான் பயன்படுத்தக்கூடிய கரண்டி பாருங்கள், இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தொலாவி விடுறதுக்கு ரொம்ப எளிதில் இருக்கும். அந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆடையெல்லாம் எடுத்து விடுறதுக்கு நல்லா இதாக இருக்கும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த பவுலுக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அந்த பால்கோவா அதில் நீங்கள் சேர்த்திடலாம். இப்போ பாருங்கள், சுவையான பால்கோவா தயாராகிடுச்சு. நல்லா என்னதுன்னா, இதை நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு கூட நீங்கள் வச்சிடலாம். நான் என்ன பண்ணேன், அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி எடுத்துகிட்டேன். இங்கே பாருங்கள், சுத்தமாக ஒட்டவே கிடையாது. பால்கோவா தயாராகிடுச்சு. இது மேலும் நீங்கள் அழகுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா குங்குமப்பூ ஏதாவது இருந்தால் அது மேலே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பாதாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நல்லா துருவி விட்டுட்டீங்க அப்படின்னா சுவையான பால்கோவா வீட்டிலே தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் இந்த லாக்டவுன் டைமில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெறும் பால் மட்டும் இருந்தாவே பால்கோவா எளிதில் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு பால் பவுடரோ வேலை எதுவுமே தேவையில்லை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.